ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ வேண்டியதை வாரி வழங்கவே இன்று உன்னை காண வந்திருக்கிறேன். பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல குழந்தையே, உனக்கான நேரம் இது நன்றாக இருக்கிறது. உனக்கான நல்ல குறியை சொல்லவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வீடு தேடி வந்துள்ளேன். ஒரு விஷயத்தை நீ இழந்து விட்டாய். அதற்காக வருத்தப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கின்றாய். அதையே நினைத்து உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய். என் செல்ல குழந்தையே, ஒன்றை இழந்தால் நிச்சயமாக அதைவிட சிறப்பான ஒன்றை உன்னை தேடி வரும். அதை மறந்து விடாதே. நீ இழந்தது உனக்கு நல்லது இல்லை என்று காலம் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு காட்டிக் கொடுக்கும். நம் காத்திருப்புகள் ஒருபோதும் வீணாகாது என்பதை உனக்குள் இருக்க வேண்டும். நீ காத்திருந்த விஷயம் உனக்கு நன்மை என்றால் மட்டுமே நான் அதை உனக்காக செய்து கொடுப்பேன். செல்லும் பாதையில் தடைகள் வரும்போது, செய்த செயல் தவறாகும் போது, கடன் கழுத்தை நெரிக்கும் போது, உலகமே உன்னை குறை சொல்லும் போதும் வேண்டுமென்றால் சிறிது ஓய்வெடுத்துக்கொள் என் தங்கமே. மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய். நிச்சயமாக உன் நிலை மாறப்போகிறது. இனி வரும் காலங்கள், இனி வரும் நேரங்கள் அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உனக்கு அமையப் போகிறது. என் பாதங்களில் விழுந்து கிடக்கும் உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். நீ சர்வ நிச்சயமாக நன்றாக இருப்பாய். நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ இப்போது பெறப்போகிறாய். உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் சூழ்ந்தாலும் நான் ஒருவன் மட்டும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்று நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் தங்கமே, ஒன்றை மட்டும் நிச்சயமாக உன் மனதில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இது நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ நிச்சயமாக கூடிய விரைவில் நடந்தே தீரும். நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருந்ததோ அதைவிட அதிக இன்பத்தை நான் உனக்கு கொடுக்க முடிவு செய்து விட்டேன். என் தங்கமே, இனி நீ போகும் பாதைகள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமான பாதைகளாகவே இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளும் மகத்தான வெற்றி பெறும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் விரைவில் நடக்கும். நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்று கொடுப்பேன். நீ யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய தேவையில்லை. என்றும் நீ என்னுடன் இருப்பாய். நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன். உன்னுடைய வைராகியத்தை நான் பலமுறை சோதித்து பார்த்து விட்டேன். இனி நான் உன் கரத்தை எந்நாளும் விடுவதாக இல்லை என் தங்கமே. இறுக்கமாக பிடித்துள்ளேன். நீ நிம்மதியாக இரு. இன்றைய நாள் உனக்கான வெற்றிக்கான நாளாக அமையப் போகிறது. இன்று உனக்கு ஒரு நன்மை நடந்தே தீரும். இன்று உனக்கான அதிர்ஷ்ட நாள் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு நாள் விடியலிலும் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு கண் விழித்து உன்னுடைய நாளை நீ தொடங்குகின்றாய். இனி வரப்போகின்ற நாட்கள் அனைத்தும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி உன் அம்மா நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவு பெறப் போகிறது. என் தங்கமே, நல்லதொரு தொடக்கம் உன் வாழ்வில் வரப்போகிறது. எல்லோர் வாழ்க்கையிலும் நீ வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள் என் தங்கமே. கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இல்லை என்பதுதான் உண்மை. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனம் உன் வேலை என்று உன்னை பற்றி யோசி தங்கமே. வளர்ந்து கொண்டே இரு. பிறர் மனம் மகிழ நீ காரணமாக இருக்கின்றாய் என்றால் நீ சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். வாழ்வின் பாதையை நீ வாழ்வின் இறுதி வரை தவறவிடாதே. யார் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள். தர்ம பாதையில் நீ நடக்க வேண்டும் என் தங்கமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை செம்மையான பாதையாக மாறப்போகிறது. உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் உன் அருகில் நான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் பொழுதும் நான் எவ்வளவு சந்தோஷமாக உனக்காக வருகிறேன் என்று தெரியுமா? சில விஷயங்களை உனக்கு
நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதற்கான காரணத்தை நான் உனக்கு காட்டுகிறேன். நிறுத்தி வைத்ததை கொடுப்பதற்கு தக்க காலத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். விரைவில் அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கப் போகிறது. சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை தேடி உன் அம்மா நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் என் தங்கமே. நீ நிச்சயம் முன்னேறுவாய். நம்பிக்கை ஒன்றுதான் வலிகளை தீர்க்கும் மருந்து. நம்பிக்கையோடு காத்திரு. ஒரு சிலர் அவரவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். அது ஏன் என்று உனக்கு தெரியுமா தங்கமே? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை நான் அழைத்திருக்கிறேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உறவினர்கள் பேசுவதை செவிகொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட கேட்டு கொள்ளாமல் உன் சுபாவத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உனக்குள் இருக்கும் நல்ல செயல்களுக்காகத்தான் உனக்கு அனுமதி அளித்தேன். என்னுடைய அனுமதியின்றி என்னிடத்தில் யாரும் சுவாசிக்க கூட முடியாது. ஆனால் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றன. உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகின்றாய். என்னை நம்பியவர் ஒருபொழுதும் தோல்வியடைந்ததில்லை. எவ்வளவு கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் அவர் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருவார். உனக்கு மேலே இருப்பவர்களை மட்டும் பார்த்து நீ ஒரு நாளும் ஏங்காதே என் தங்கமே. உனக்கு அந்த எண்ணமே உன்னுள் தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து விடும். உனக்கு கீழே உள்ளவர்களை ஏளனமாக பார்க்காதே. உனக்கு தலைகணம் வந்துவிடும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாகவே இரு. அப்பொழுதுதான் உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை சமர்ப்பிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது. காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும். சிறிது நேரத்தில் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே. அதுபோல கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும். இவை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நல்லது நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதையே நடத்தி கொடுப்பேன். எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உனக்காக தான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. எதற்காகவும் வருந்தாதே என் தங்கமே. நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கலங்காமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன்னுடைய விதியை நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும். ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. 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 ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி.